வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் புக்கோட பாக்ஸ் கொஷின் தான். ஏற்கனவே இதோட ஃபஸ்ட்டு வீடியோ நான் வந்து நேற்று கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து செகண்ட் வீடியோ. ஸோ இதோட கண்டினியூஷன் தொடர்ந்து பாருங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி 11th ஸ்டாண்டர்ட் கூடிய பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ அதுக்கும் தனித்தனி பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி இதில் பார்க்க போகிறது, இந்த கொஷின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க எக்ஸாமில். காரோட முகப்பு விளக்கு எரியும் நிலையில் என்ஜினை இயக்கும் போது முகப்பு விளக்கின் பொலிவு சிறிது குறையும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அந்த காரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி இருக்கும், மின்கலம் இருக்கும். அதில் அகமின் தடை ஏற்படுது. அப்படிங்கிறதுனால தான் அது வந்து டிம் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரைட் ஆகுது. ஓகேவா? ஸோ முகப்பு விளக்கு ஆன் பண்ணிக்கிட்டே ஹெட்லைட்டுன்னு சொல்லுவாங்களே, அதை ஆன் பண்ணிக்கிட்டு என்ஜினை இயக்கும்போது ஏன் வந்து பொலிவு குறையுது அப்படின்னா அதுக்கு காரணம் மின்கலத்தோட அகமின் தடை. ஸோ இந்த கொஷின் ஏற்கனவே ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின். அடுத்து, புவி காந்த புலத்தை பயன்படுத்தி இப்போ பறவைகளை எப்படி வந்து இந்த கண்டம் விட்டெல்லாம் கண்டம் போகிறாங்க. ஸோ அப்போ அந்த திசையை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தெரியும் புவிக்கு காந்த விசை பண்பு இருக்குது அப்படின்னு. ஸோ புவியோட காந்த புலத்தை பயன்படுத்தி தான் திசை அறியும். அதுக்கு வந்து அந்த பறவை அப்புறம் அந்த விலங்குகளோட கண்ணில் பார்த்தீங்கன்னா காந்த நுண் உணர்வுகள் அப்படிங்கிறது வந்து இருக்குமா. ஓகேவா? ஸோ அதோட கண்ணில் உள்ள அந்த காந்த நுண் உணர்வுகள் மூலமாக தான் அந்த புவியோட காந்த புலத்தை பயன்படுத்தி திசையை கண்டறியுது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காந்த நுண் உணர்வு கொண்ட பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீப்ராபின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பறவை. அதோட விழுத்துறையில உள்ள கிரிப்டோக்ரோம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதம், இந்த கண்ணோட விழுத்துறையில வந்து கிரிப்டோக்ரோம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரோட்டீன் இருக்கு. அந்த புரோட்டீன் தான் என்ன பண்ணும் அப்படின்னா புவியோட காந்த புலத்தை உணர்ந்து அது எந்த திசையில பறக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. ஸோ அந்த புரதத்துக்கு பேர் வந்து புரோட்டீன் கிரிப்டோக்ரோம், CRY4 அப்படின்னு சொல்றாங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, பூமிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சட்ட காந்தம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1600 வாழ்ந்த வில்லியம் ஹில்பர்ட் அப்படிங்கிற அறிஞர் தான் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னார். அதாவது புவிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த ஒரு சட்ட காந்தம், அதுவா செயல்படுது அப்படிங்கிற கொள்கையை முன்மொழிந்தவரே வில்லியம் ஹில்பர்ட் தான். ஆனால் அப்போ வந்து அவர் சொன்னது யாருமே ஏற்றுக்கல. ஏன்னா புவிக்கு உள்ளே வந்து ரொம்ப அதிகமான வெப்பநிலை இருக்கும். அப்படிங்கிறப்போ அதிக வெப்பநிலை இருந்துச்சுன்னா ஒரு காந்தம் என்ன பண்ணும், அதோட காந்த தன்மையை இழந்து விடும். ஸோ இந்த கான்செப்டை வச்சு அவங்க என்ன பண்ணலாம்னா புவி வந்து சட்ட காந்தமா செயல்படாது அப்படிங்கிறத தடுத்தாங்க, ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்க. சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெப்ப கதிர்களால் தான் வந்து புவியோட காந்தப்புலத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் வந்து கோவர். ஸோ ஒவ்வொரு அறிஞரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்றாங்க. அதுல கோவர் அப்படிங்கிறவர் சொன்னது வந்து இது புவியோட காந்தப்புலத்திற்கு என்ன காரணம்னா சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெப்ப கதிர்கள் தான் அப்படிங்கிறத சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இந்த கதிர்கள் வந்து பூமத்திய ரேகை பகுதிக்கு அருகே உள்ள காற்றை வந்து வெப்பப்படுத்தும். இந்த வெப்ப காற்று வந்து புவியோட வட தென் அரைக்கோளங்களை நோக்கி வீசும்போது அந்த இடத்துல மின்னேற்றம் அடையுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அடுத்து, புவி பரப்பில் இருக்கக்கூடிய ஃபெர்ரோ காந்த பொருட்கள் வந்து காந்தத்தன்மை அடைகிறதுக்கு இந்த மின்னேற்றம் தான் காரணம். அப்ப இந்த மின்னேற்றம் பெற்ற வெப்பக்காற்று தான் காரணமா இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஆனாலுமே இன்று வரை புவியின் காந்தத்தன்மை விளக்குவதற்கு நிறைய கொள்கைகள் முன்மொழியப்பட்டன. எந்த ஒரு கொள்கையுமே புவியோட காந்தத்தன்மைக்கான காரணத்தை முழுமையா விளக்கல. ஆனா காந்தத்தன்மை கொண்டதா புவி இருக்குங்கிறத அக்செப்ட் பண்ணாலும் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது யாராலையுமே தெளிவா சொல்ல முடியல அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருப்பாங்க. அடுத்து, இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ரீசன்ட்ல இன்ஸ்டாகிராம்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி வானத்தில் கலரான ஒளிகள் தோன்றியிருக்கும். ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வடதுருவ ஒளித்தோற்றம் மற்றும் தென் துருவ ஒளித்தோற்றம், அதாவது அரோரா பொராலிசிஸ் இல்லைன்னா அரோரா ஆஸ்திரேலியாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உயர்ந்த குறுக்கு கோட்டு பகுதியில் வசிக்கும் மக்கள், அதாவது ஆர்டிக் இல்லைன்னா அண்டார்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நைட்டில் வந்து இந்த மாதிரியான நீல நிற ஒளி தோன்றுவதை பார்த்துருக்காங்க. பச்சை கலரு இல்லைன்னா ப்ளூ கலரில். ஸோ இந்த மாதிரியான கலர்ஸில் வந்து ஒளி வந்து தோன்றுவதை பார்த்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு ஆச்சரியமான காட்சியாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து வடதுருவ ஒளித்தோற்றம்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா தென் துருவ ஒளித்தோற்றம்னு சொல்லி இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இதை வந்து சில நேரத்தில் துருவ ஒளி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அந்த பகுதி மக்கள். ஏன்னா அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு மட்டும்தான் இது வந்து தெரியுது.
அடுத்து புவியோட வடக்கு அரைக்கோளம் மற்றும் தெற்கு அரைக்கோளங்களின் காந்த துருவங்களுக்கு மேல் இந்த ஒளிக்காட்சியை காணலாம். ஸோ அந்த காந்த துருவத்துக்கு மேல மட்டும்தான் இந்த மாதிரியான கலர்ஸ் வந்து வருது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வடக்கு திசையில இதை வந்து வடதுருவ ஒளித்தோற்றம்னு, தெற்கு திசையில இது தென் துருவ ஒளித்தோற்றம்னு பேர் வச்சுட்டாங்க. அண்ட் இது வந்து வளிமண்டலத்தில் உள்ள வாயு துகள் சூரிய காற்றினால சூரிய மண்டலத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அதிகமான மின்னூட்ட துகள்களோட இடைவினை புரிகிறதுனாலதான் இந்த மாதிரியான கலர்ஸ் வந்து உருவாகுது அப்படிங்கிறது சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வெவ்வேறு வகையான துகள்கள் மோதல்றதுனால வெவ்வேறு நிறங்கள்ல வந்து ஒளி தோன்றுது. ஒரு சில இடத்துல பிங்க் கலர்ல, ஒரு சில இடத்துல ப்ளூ, ஒரு சில இடத்துல கிரீன் அப்படின்னு சொல்லி வேற வேற ஒளி நிறம் ஏற்படுற காரணம் வந்து வெவ்வேறு வகையான துகள்கள் மோதுறதுனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அயனி நிலையில் உள்ள ஆக்சிஜன் மூலக்கூறுகள் மோதலில் ஈடுபடும் போது பச்சை வண்ணத்துடன் கூடிய வெளிர் மஞ்சள் நிற ஒளி தோன்றும். பச்சை நிறத்துல வெளிர் மஞ்சள் நிற ஒளி தோன்றதுக்கு காரணம் என்னன்னா அயனி நிலையில உள்ள ஆக்சிஜன் வந்து மோதுறதுனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அயனி நிலையில் உள்ள நைட்ரஜன் மூலக்கூறுகள் மோதுச்சு அப்படின்னா அது நீல நிறமாகவோ இல்ல ஊதா சிவப்பு வண்ண ஒளி தோற்றத்தோடையோ காணப்படும். ஸோ நைட்ரஜன் மோதுறதுனால நீலம் அல்லது ஊதா சிவப்பு வண்ண ஒளி தோற்றம் வந்து ஏற்படக்கூடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் தான் வந்து இதுக்கு காரணம். அடுத்து புவி வந்து ஒரு சீரற்ற காந்தப்புலத்தை பெற்றிருந்தாலும் உங்கள் ஆய்வுக்கூடத்தில் தடையின்றி தொங்கிடப்பட்டுள்ள சட்டகாந்தம் இடப்பெயர்ச்சி இயக்கத்தை மேற்கொள்ளாமல் சுழற்சி இயக்கத்தை மட்டுமே மேற்கொள்கிறது. ஏன்னா வந்து அந்த வந்து திருப்பு விசைன்னு சொல்றோம் அந்த சுழற்சி இயக்கத்தை. ஸோ அது ஏன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள், அதாவது ஒரு ஆய்வகத்துக்குள்ள நீங்க புவி காந்தத்தை வைக்கும் போது அது சீரானதா இருக்கும். காந்தப்புலம், அந்த புவியோட காந்தப்புலம் வந்து சீரானதா இருக்கும். அதே இது வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் வந்து அந்த சுழற்சி இயக்கத்தை மட்டும் வந்து மேற்கொள்கிறது அந்த தொங்கவிடப்பட்ட சட்டகாந்தம். அதுக்கு என்ன காரணம்னா ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ள நம்ம வச்சு அந்த இதோட காந்தப்புலத்தை நம்ம செக் பண்றதுனால. ரெண்டாவது வந்து சீரற்ற காந்தப்புலத்தில் சட்டகாந்தம் ஒன்று தடையின்றி தொங்கவிடப்பட்டுள்ள போது என்ன நிகழும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அச்சட்டகாந்தம் இடப்பெயர்ச்சி இயக்கம் மற்றும் சுழற்சி இயக்கம் இவ்விரண்டையுமே உணரும். மேல பார்த்தது வந்து சுழற்சி இயக்கத்தை மட்டும்தான் மேற்கொள்ளுது, அது வந்து சீரான காந்தப்புலத்துல இருக்கும்போது. ஓகேவா, ஒரு சீரற்ற காந்தப்புலமா இருந்தாலுமே அது ஒரு ஆய்வகத்துக்குள்ள தொங்கவிடும் போது சுழற்சி இயக்கத்தை மட்டும்தான் பெறுது. ஆனா இங்க சீரற்ற காந்தப்புலத்துல சட்டகாந்தம் ஒன்று தடையின்றி தொங்கவிடப்படும் போது அங்க இடப்பெயர்ச்சி இயக்கமும் நடக்குது, சுழற்சி இயக்கமும் நடக்குது. அடுத்து காந்த மிதப்பு ரயில் வண்டி. ஸோ இந்த மாதிரியான வண்டிகளை வந்து மேக்லீவ் ரயில் வண்டி அப்படின்னு சொல்றாங்க. மேக்லீவ் ரயில் வண்டி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மின்காந்தத்தை பயன்படுத்தி அதோட ஓடு பாதையிலிருந்து 1 சென்டிமீட்டர் உயரத்திற்கு அவற்றை மிதக்க செய்யும். அதாவது தண்டவாளத்துக்கும் அந்த ட்ரெயினுக்கும் டச்சே ஆகாது. ஏன்னா அங்க என்ன நடக்குது, காந்த விசை இருக்கிறதுனால அது டச்சு ஆகாம மிதக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை நமக்கு கொடுக்கும். அதுக்கு காரணம் வந்து அங்க காந்தங்கள், மின் காந்தங்களை பயன்படுத்துறதுனாலதான். இந்த மேக்லீவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரயில் வண்டிக்கு சக்கரமே தேவை கிடையாது. ஏன்னா அது டச்சு ஆகிறது இல்லை இல்லையா. அது மட்டும் இல்லாம வேகமாகவும் செல்லக்கூடியது இந்த மேக்லீவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரயில் வண்டி. இதுக்கு அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா 2 ஜோடி காந்தங்களால இந்த ட்ரெயின் வந்து கட்டுப்படுத்தப்படுது. ஒரு ஜோடி காந்தம் வந்து விளக்கு விசையை பயன்படுத்தி ரயில் வண்டியை அதன் ஓடுபாதையிலிருந்து சில சென்டிமீட்டர் உயரத்துக்கு காற்றில் மிதக்க வைக்குது. மற்றொரு ஜோடி காந்தம் வந்து மிதக்கும் ரயில் வண்டியை வந்து மிக உயர்ந்த வேகத்துல முன்னோக்கி செலுத்துது. ஒண்ணு வந்து இந்த மாதிரி டச் பண்ண விடாம விளக்கு விசையிலேயே மிதக்க வைக்குது, இன்னொன்னு வந்து வேகமா போக வைக்குது. இந்த 2 ஜோடி காந்தங்கள் இருக்கிறதுனால தான் இந்த ட்ரெயின் வந்து வேகமாகவும் போகுது, அதே மாதிரி மிதந்தும் செல்கிறது. மரபாக நாம் பயன்படுத்தும் ரயில் வண்டியுடன் மேக்லீவ் ரயில் வண்டியை ஒப்பிடும்போது இது ஓசையற்றது, அவ்வளோவா சவுண்டு வராது, அதே மாதிரி அதிர்வும் இருக்காது, சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு தீங்கையுமே விளைவிக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மேக்லீவ் ரயில் வண்டிகள் தற்போதுள்ள வேகத்தை விட மிக அதிக வேகத்தில் இயங்கும் வல்லமை பெற்றுள்ளதாக இருக்கு. இன்னும் அது ஸ்பீடா இயக்க முடியும் அப்படிங்கிறதையும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதுதான் காந்த மிதப்பு ரயில் வண்டி மேக்லீவ். அடுத்து வீட்டு உபயோக மின் கருவிகளை மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்ட மதிப்புகள் பொதுவா RMSன்னு குறிப்பிடுவாங்க. RMS அப்படிங்கிறது வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மின் கருவிகளோட மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்ட மதிப்புகள். இப்ப வீடுகளுக்கான AC மின் விநியோகம் வந்து 230 வோல்ட்
அதே மாதிரி 50 ஹெர்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ 230 வோல்ட்டுங்கிறது வந்து ஆர்எம்எஸ் அல்லது பயனுறு மதிப்பு ஆகும். இதோட பெரும மதிப்பு தான் வந்து இந்த ஃபார்முலாஸ் போட்டு 325 வோல்ட் அப்படின்னு சொல்றாங்க வோல்டேஜ். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இந்த வேல்யூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடுகளுக்கான ஏசி மின் விநியோகம் வந்து 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ். அடுத்து, உள்ளார்ந்த குறைக்கடத்தியில் நடுநிலை அணுக்களையே நாம் மாசுக்களாக சேர்ப்பதன் விளைவாக N வகை மற்றும் P வகை குறைக்கடத்திகள் மின் சமநிலை மாறாமல் நடுநிலையாகவே இருக்கும். உள்ளார்ந்த குறைக்கடத்தில நடுநிலை அணுக்களை வந்து நம்ம மாசுக்களா சேர்ப்பதன் மூலமா N வகை P வகை குறைக்கடத்திகள் வந்து மின் நடுநிலை சமநிலை மாறாமல் நடுநிலையா இருக்கிறதுக்கு உதவுது. அடுத்து, சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை இங்கு கவனிக்க வேண்டும். ஒளியானது மின்காந்த அலைகள் என்பதை உறுதி செய்தது ஹெர்ட்ஸின் சோதனை. ஹெர்ட்ஸ் அவர்கள் கண்டுபிடிச்ச சோதனையின் மூலமா தான் ஒளியானது மின்காந்த அலைகள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. ஆனா அதே சோதனை தான் ஒளியானது துகள் இயல்பும் கொண்டிருக்குது அப்படிங்கிற ஆதாரத்தையும் அவர் சொன்னாரு. ஹெர்ட்ஸின் சோதனை தான் மின்காந்த அலைகளாகவும் இருக்கு, ஒளியோட துகள்கள் வந்து இயல்பாகவும் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்த வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து இந்த 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் உள்ள பாக்ஸ் கொஸ்டினாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.